வணக்கம் நேயர்களே, இது 8 திக்கும் என்று வழங்குவதற்காக தாரணி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். சென்னை கலாக்ஷேத்ரா கல்லூரியில் பாலியல் புகார், போராட்டம் தொடரும் என மாணவிகள் அறிவிப்பு. இரண்டாயிரத்து 8ஆம் ஆண்டு முதலே கலாக்ஷேத்ரா கல்லூரியில் பாலியல் தொந்தரவுகள். மாணவிகளிடம் விசாரணை நடத்திய மாநில மகளிர் ஆணைய தலைவி குமாரி தகவல். கலாக்ஷேத்ரா கல்லூரியில் சுமார் 100 புகார்கள் வந்துள்ளதாக மாநில மகளிர் ஆணைய தலைவர் குமாரி தகவல். விசாரணை அறிக்கை திங்கட்கிழமை அரசிடம் அளிக்கப்படும் என அறிவிப்பு. பாலியல் புகாருக்கு உள்ளானவர்கள் மீதான புகாரில் கல்லூரி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எழுதிய கடிதத்தில் மாணவிகள் குற்றச்சாட்டு. கலாக்ஷேத்ரா கல்லூரி மீதான பாலியல் புகார் விசாரணையில் குற்றச்சாட்டு உறுதியானால் நடவடிக்கை. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. நரிக்குறவர்களை ரோஹிணி திரையரங்கிற்குள் அனுமதிக்க மறுத்த விவகாரம். திரையரங்க உரிமையாளர்கள் 10 பேர் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க உத்தரவு. ரோஹிணி திரையரங்கில் நரிக்குறவர் சமூகத்தினர் படம் பார்க்க அனுமதி மறுக்கப்பட்டதற்கு கமல்ஹாசன் கண்டனம். வெற்றிமாறன், சூரி உள்ளிட்டோரும் கண்டனம். மதுரைக்கு தொழிற்திட்டங்கள் கொண்டு வந்தால் ஆஹா ஓஹோ என புகழ்வார்கள் என செல்லூர் ராஜு பேச்சு. நம்ம அமைச்சர் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் கொண்டு வரணும், மதுரை மக்கள்லாம் ஆஹா ஓஹோ என்று நம்ம தென்னரசு அவர்களை பாராட்டணும் கேட்டு மாண்பு பேரவைத் கேட்டு அமைகிறேன். செல்லூர் ராஜுவை ஏற்கனவே மக்கள் ஆஹா ஓஹோ என புகழ்ந்ததாக அமைச்சர் தங்கம் தென்னரசு பதில். நானே அசந்து போனேன். இப்ப கூட 600 கோடியில மாண்பு அமைச்சர் அவர்கள். எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட ஆவணங்கள் தேர்தல் ஆணையத்தில் அளிப்பு. மின்னஞ்சல் மற்றும் தபால் மூலம் அனுப்பி வைத்தது அதிமுக தலைமை அலுவலகம். தமிழ்நாட்டில் உள்ள 29 சுங்கச்சாவடிகளில் சனிக்கிழமை முதல் கட்டண உயர்வு. சுங்க கட்டணத்தையே ரத்து செய்ய கோரி சிஐடியு போராட்டம். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் புதிய வருமான வரி விதிமுறைகள். 7 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்கள் வரி செலுத்த தேவையில்லை. பரந்தூர் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மீண்டும் போராட்டம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாபுரத்தில் பள்ளிகளுக்கு மாணவர்களை அனுப்ப மறுத்து பெற்றோர் போராட்டம். ஆபாச நடிகைக்கு பணம் கொடுத்த விவகாரம். அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்ப் மீது கிரிமினல் குற்றச்சாட்டு பதிவு. அகமதாபாத்தில் கோலாகலமாக தொடங்கியது IPL கிரிக்கெட் திருவிழா. முதல் போட்டியில் சென்னை, குஜராத் அணிகள் மோதல். கலாக்ஷேத்ரா அறக்கட்டளை கல்லூரியில் பாலியல் குற்றச்சாட்டிற்கு உள்ளான உதவி பேராசிரியர்கள் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாணவிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை திருவான்மையூரில் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள கலாக்ஷேத்ரா அறக்கட்டளைக்கு உட்பட்ட கல்லூரி மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் பாரம்பரிய கலைகளான பரதம், கர்நாடக சங்கீதம், ஓவியம் உள்ளிட்ட கலைகள் கற்பிக்கப்பட்டு வருகின்றன. இந்தியாவின் மிக முக்கியமான கல்லூரியாக இது திகழ்வதால் இங்கு பரதம் பயிலும் மாணவர்கள் நடன கலைகளில் முன்னுரிமை பெறுவார்கள் என்பதால் இங்கு பயில மாணவர்கள் போட்டி போட்டு வருகின்றனர். பல்வேறு கலைகளைச் சேர்ந்த முக்கிய கலைஞர்களை நாட்டிற்கு வழங்கிய பெருமையை கொண்ட இந்த கல்லூரியில் பல ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதாக அவ்வப்போது புகார்கள் எழுந்த வண்ணம் இருந்தது. இந்நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் கலாக்ஷேத்ராவின் முன்னாள் இயக்குனரும் நடிகையும் பரதநாட்டிய கலைஞருமான லீலா சாம்சன்
தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் கலாஷேத்ராவில் நடக்கும் பாலியல் வன்முறை குறித்த ஒரு பதிவை எழுதி உடனே அதை நீக்கினார். அந்த பதிவில் கலாஷேத்ராவில் கடந்த 10 ஆண்டுகளாக ஓர் ஆசிரியர் மாணவிகளிடம் பாலியல் வன்முறையில் ஈடுபட்டு வருவதாகவும் அதில் 18 வயது நிரம்பாத சிறார்களும் அடக்கம் என்றும் தெரிவித்திருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து கலாஷேத்ரா கல்லூரியில் உள்ள உதவி பேராசிரியர் மீது ஏராளமான மாணவிகள் பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். இதேபோன்று திறன்மிகு கலைஞர்கள் 3 பேர் மீதும் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டன. பாலியல் தொல்லையளித்த உதவி பேராசிரியர் உள்ளிட்டோர் மீது மாணவிகள் கலாஷேத்ரா இயக்குனர் ரேவதி ராமச்சந்திரனிடம் புகார் அளித்துள்ளனர். ஆனால் உதவி பேராசிரியர் உள்ளிட்டோர் மீது சுமத்தப்பட்ட புகார்கள் கலாஷேத்ராவின் பெருமையை சீர்குலைக்கும் விதத்தில் பரப்பப்படுவதாகவும் இனி மாணவர்கள் இச்சம்பவம் குறித்து பேசக்கூடாது என்றும் கலாஷேத்ரா நிர்வாகம் மாணவிகளுக்கு தடை விதித்ததாகவும் கூறப்பட்டது. மேலும் மாணவிகளை உருவக்கேலி செய்வது, சாதி ரீதியாக அவமதிப்பது போன்ற செயல்களில் இயக்குனர் ரேவதி ராமச்சந்திரன் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இப்போ கிளாஸ் நடக்கும் போதே கேட்பாங்க, நீ ஐயங்கார் பொண்ணா நல்லா நீ டான்ஸ் பண்ணுவோமா, ஐயங்கார் பொண்ணா பிராமின் பொண்ணா நல்லா டான்ஸ் பண்ணுவேன், நல்லா பாட்டு பாடுவேன், அந்த மாதிரி தான் வந்து எங்களை ஜட்ஜ் பண்ணுறாங்களே. எங்களோட டேலண்ட்டுக்கு ஒரு நாள் கூட அவங்க வந்து ஒரு மதிப்பு கூட கொடுத்ததே கிடையாது. நான் சொல்கிறேன், நான் வந்து ஹையஸ்ட் மார்க் வாங்குற பொண்ணு தான், எனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கல. அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தான் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க இந்த காலேஜில். ஏதாவது போய் ஒரு வார்த்தை கேட்க போனோன்னா உடனே வந்து டிசி வாங்கிட்டு கிளம்பிங்க. முட்டி வலி வந்ததுன்னா இல்லை எங்கள் டாக்டர் போய் பார்க்கணுன்னு கேட்டோன்னா கிளம்புங்க, டிசி வாங்கிட்டு கிளம்பிடுங்க, உங்களுக்கு டான்ஸ் செட் ஆகாது, வராது, நீங்கள் கிளம்பிடுங்க. அப்படிதான் அவங்களுடைய பதிலே இருக்கே தவிர எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸை வந்து கேரே பண்ண மாட்டாங்க கொஞ்சம் கூட. 2008ல இருந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு இங்க இருந்துட்டு எல்லாமே உள்ளேயே நடந்துட்டு இருக்கு அண்ட் யாருக்குமே தெரிய வரதில்ல. இப்ப வந்து சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால தான் இப்ப வெளியே தெரிஞ்சு நிறைய பேருக்கு இத பத்தி பேசுறதுனால தான் இப்படி ஒரு காஷனை நாங்க எடுத்திருக்கோம். அது ஸ்டூடெண்டா நாங்க பேசினதே கிடையாது எப்பயுமே. ஏன்னா இன்ஸ்டிடியூஷன் மேல நாங்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்கு. ஸ்டாண்ட் பை தி இன்ஸ்டிடியூஷன் மேல ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்கு. பட் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நாங்க வந்து சைலண்டா இருக்கிறது தப்புன்னு எங்களுக்கு தோணுது. டிசம்பர்ல இருந்து டைம் கொடுத்து தான் சார் இருக்கும். இது எதுவும் ஆக்ஷன் எடுத்த மாதிரி தெரியல. இதுக்கப்புறம் டைம் கொடுத்து இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இதனிடையே இந்திய கலைஞர்களுக்காக அமெரிக்காவில் செயல்பட்டு வரும் கேர் ஸ்பேசஸ் எனும் அமைப்பின் மூலம் நூற்றுக்கணக்கான மாணவிகள் கலாஷேத்ராவில் நடந்து வரும் பாலியல் அத்துமீறல்கள் குறித்த தகவல்களை பகிர்ந்துள்ளனர். அதில் தற்போது பயின்று வருபவர்கள் மட்டுமின்றி முன்னாள் மாணவர்கள் பலரும் பாலியல் புகார்களை முன்வைத்துள்ளதாக கூறப்பட்டது. அந்த ஆதாரங்களை திரட்டிய கேர் ஸ்பேசஸ் அமைப்பு தேசிய மகளிர் ஆணையத்திடம் புகார் அளித்த பிறகு இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கலாஷேத்ரா அறக்கட்டளை கல்லூரியில் பாலியல் தொல்லை இருந்ததாக தற்போது முன்னாள் மாணவி காவல் நிலையத்தில் எழுத்துப்பூர்வமாக புகார் ஒன்றினை அளித்திருக்கிறார். எழுத்துப்பூர்வமாக சாட்சியமளித்தால் நடவடிக்கை என காவல்துறை அறிவித்திருந்த ஒரு சூழ்நிலையில் தற்போது ஒரு முன்னாள் மாணவி இந்த புகாரினை அளித்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை கேட்டறிவோம் எனது செய்தியாளர் முகிலன் வழங்க. முகிலன், சொல்லுங்க, இந்த புகார் தொடர்பான முழு விவரங்கள் என்னவாக இருக்கிறது, இதன் மீது அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம், விவரங்கள். தாரணி, எழுத்துப்பூர்வமாக வழங்கப்படும் முதல் புகார் இதுதான். இந்த விஷயத்தில், அதாவது நேற்றிலிருந்து பார்த்துட்டு இருக்கோம், தொடர்ந்து மாணவர்கள் பாலியல் துன்புறுத்தல் இந்த கல்லூரியில் நடப்பதாக கூறி நேற்றிலிருந்து போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். இன்றும் நாம் பார்த்திருந்தோம், மாநில மகளிர் ஆணையமானது விசாரணை நடத்தியது. அதைத் தொடர்ந்து நிர்வாக குழு ஒரு விசாரணை நடத்தினது. பல்வேறு குழுக்கள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றன. ஆனால் இதுவரை எழுத்துப்பூர்வமாக எந்த ஒரு புகார் பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் தற்போது ஒரு முன்னாள் மாணவி முன்வந்து தான் 2017ஆம் ஆண்டு முதல் இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக ஒரு புகாரை அளித்திருக்கிறார். அதாவது போன் மூலியமாக, வாட்ஸ்அப் கால்ஸ், மெசேஜஸ் மூலியமாக தனக்கு பாலியல் தொல்லை வழங்கப்பட்டதாக எழுத்துப்பூர்வமாக ஒரு புகாரை தற்போது வழங்கியிருக்கிறார். இது வந்து ஒரு முன்னாள் மாணவி. நாம் தற்போது போராட்டத்தில் இருக்கக்கூடிய சில மாணவிகளிடம் நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், தற்போது அவர்களும் இந்த புகாரை அளிப்பதற்கான
பணிகளை தான் அவர்களும் மேற்கொண்டு வருகின்றனர். யார் புகார் அளிப்பது, யார் மேல் புகார் அளிப்பது போன்ற விஷயங்களை முடிவு செய்து வருவதாகத்தான் தற்போது மாணவிகள் நமக்கு தெரிவிக்கின்றனர். இதன் இடையில், அதாவது நம்ம காலையில் பார்த்தோம், மாநில மகளிர் ஆணைய தலைவர் குமரியும் இங்கு வந்து ஒரு 5 மணி நேரத்திற்கு மேலாக இங்கு விசாரணை நடத்தினார். அவரிடம் பல புகார்கள் வழங்கப்பட்டது. 4 மாணவிகள் வீடியோ கான்பரன்ஸ் மூலியமாக வந்து அவர்களது குற்றச்சாட்டை, அவர்களது கம்ப்ளைண்ட் குற்றச்சாட்டையும் முன்வைத்திருந்தாங்க. இதுல மிக முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த கோஆபரேஷன் ஃப்ரம் தி கலக்ஷேத்ரா அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது டைரக்டரா இருக்கட்டும் இல்ல டெப்யூட்டி டைரக்டரா இருக்கட்டும், இந்த மாநில மகளிர் ஆணைய தலைவர் வந்து அவங்களிடம் பேச முயன்ற போது there was zero cooperation from the administration அப்படின்னு தான் நம்ம கிட்ட மாநில மகளிர் ஆணைய தலைவரும் நம்ம கிட்ட தெரிவிச்சிருந்தாங்க. இந்த அதாவது இன்னைக்கு அவங்க பெற்றிருக்கக்கூடிய தகவல்கள், இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் பரிசீலித்த பின் நாளை மீண்டும் அவர்களை தொடர்பு கொள்ள முயற்சிப்பதாகத்தான் நம்மளிடையே அவங்க தகவலை தெரிவிச்சிருந்தாங்க. இதனிடையே இந்த கல்லூரியின் நிர்வாக குழுவும் ஒரு அட்டம்ப்டை மேற்கொண்டனர். அதாவது இந்த மாநில மகளிர் ஆணைய தலைவர் தனது விசாரணையை முடித்துவிட்டு வெளியே சென்றவுடன் இந்த நிர்வாக குழுவானது, இது ஒரு 12 பேர் கொண்ட குழு, இதுல பல பிரசித்தி பெற்ற பாடகர்கள், சுதா ரகுநாதன் போன்ற பாடகர்கள் நிறைய பேர் இந்த குழுவில் இருக்காங்க. 12 பேர் இருக்காங்க. இதுல ஒரு குரூப் வந்து அந்த மாணவர்களிடையே ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாங்க. அதாவது உங்களுக்கு என்ன குற்றச்சாட்டு இருக்கோ அதை வந்து நீங்க எழுத்துப்பூர்வமாக கொடுக்கும் பட்சத்தில் அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக ஒரு அஷூரன்ஸ் கொடுத்திருந்தாங்க. பட் ஸ்டூடெண்ட்ஸ் அதை வாங்க மறுத்துட்டாங்க. அவங்க அந்த வாக்குறுதி, நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதி மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, பல ஆண்டுகளாக இந்த புகாரை நாங்கள் தொடர்ந்து முன்வைத்து வருகிறோம், இங்க இருக்கக்கூடிய இளம் ஃபேக்கல்டிஸுக்கு கூட அவங்க இல் ட்ரீட் பண்ணப்படுறாங்க, அது தொடர்பாக கூட அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட நாங்க புகார் வச்சிருக்கோம், அப்படி இருந்த போதும் கூட அவர்கள் மேல எந்த நடவடிக்கையும் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுக்கல. அதனால உங்க மேல எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை, உங்க வாக்குறுதியை நாங்க நம்புவதாக இல்லை. நாங்க எழுத்துப்பூர்வமாக சிஎம்முக்கும் அதே போல மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அவங்களுக்கும் நாங்க லெட்டர் எழுதியிருக்கோம். அவங்க ஏதேனும் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே எங்களது போராட்டம் வாபஸ் பெற முடியும். அதுவரை நாங்கள் போராட்டம் தொடர்வோம் என்றுதான் நாம் பேசிய மாணவர்கள் நமது இடையே தெரிவிச்சிருக்காங்க. இதுல மிக முக்கியமாக, அதாவது இந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளான இந்த 4 ஃபேக்கல்டிஸும் ஹைதராபாத்ல ஒரு ப்ரோக்ராம்ல அவங்க கலந்துக்கிறதா இருந்தது. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அரௌண்ட் 6 to 6:30 ஸ்கெட்யூலா இருந்தது. இதற்கும் மாணவர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது குற்றச்சாட்டுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய இந்த ஃபேக்கல்டிஸை எப்படி கலக்ஷேத்ரா சென்னையை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு அனுமதிக்க முடியும், இது அனுமதி கூடாது என்று அவங்களும் ஒரு ஸ்டிஃப் அப்போசிஷன் இதுக்கு வச்சிருந்தாங்க. இது தொடர்பான ஒரு ஆலோசனைக்கு பிறகு அந்த பெர்ஃபார்மன்ஸும் வெரி லாஸ்ட் மொமெண்ட்ல தான் கேன்சல் பண்ணப்பட்டது. அது ஒரு 40 பேர் கொண்ட பெர்ஃபார்மன்ஸ், அதாவது இந்த 4 ஆசிரியர்கள் உட்பட மற்ற மாணவர்களும் உள்ளடக்கிய இந்த பெர்ஃபார்மன்ஸ் அது இன்னைக்கு நடக்கல. சோ இந்த போராட்டம் தீவிரமடைஞ்சிருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது. மாணவர்கள் தங்களோட கோரிக்கையில மிக தீர்க்கமாக இருப்பதை பார்க்க முடியுது. இப்ப முதல் எழுத்துப்பூர்வமான கம்ப்ளைண்ட் காவல்துறை இடம் பதியப்பட்டுள்ளது. தற்போது இந்த கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க, அவங்க எப்ப எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண போறாங்க, நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். தாரணி முகிலன், தற்போது இப்ப பார்த்தோம் அப்படின்னா முதல் எழுத்துப்பூர்வமான ஒரு புகார் வந்திருக்கிறது. மேலும் இப்போ அங்க இருக்கக்கூடிய பயின்று வரக்கூடிய அந்த மாணவர்கள் ஏதாவது எழுத்துப்பூர்வமாக புகாரை அளிக்கிறதுக்கு முன் வந்திருக்கிறாங்களா? ஏன்னா நிர்வாக குழு மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இப்ப முதல் புகாரானது எழுத்துப்பூர்வமா உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இது மேல காவல்துறை என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க, இதனுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்று நாம் பார்க்கலாம். கண்டிப்பாக தாரணி, அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல இங்கே தற்போது இந்த கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க என்ன, யார் மேல புகார் அளிக்கணும், இல்ல யார் முன் வந்து புகார் அளிக்கணும் போன்ற விஷயங்களை தான் அவங்க இப்ப ஃபைனலைஸ் பண்ணி வராங்க. ஏன்னா இவங்க எல்லாமே இப்போ பயிலக்கூடிய மாணவர்கள். சோ அதுல யார் முன் வந்து இந்த புகார் அளிப்பது அப்படிங்கறது தொடர்பாக தான் அவங்க இப்ப ஃபைனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப காவல்துறையினரிடம் இந்த முதல் புகார் சென்றதை அடுத்து தற்போது காவல்துறையினர் இந்த விஷயத்துல எப்படி கையாள போறாங்க அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கணும். அதே போல மாநில மகளிர் ஆணையமும் தனது அறிக்கையை திங்கட்கிழமை அரசிடம் சமர்ப்பிக்கும் அப்படிங்கிற தகவலையும் நம்ம பார்த்திருக்கோம். சோ கண்டிப்பாக காவல்துறை இந்த விஷயத்துல எப்படி என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தாரணி.
முகிலன், தற்போது இந்த விவகாரமானது பூதாகரமாக இருக்கிறது. மேலும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவங்க முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா அவங்க என்ன மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு முன் வைக்கிறாங்க? பாலியல் புகாரையும் தாண்டி என்ன மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு முன் வைக்கிறாங்க? அவங்க முன்வைக்கக்கூடிய பிரதான குற்றச்சாட்டே இந்த பாலியல் துன்புறுத்தல் தான். அது என்ன ஒரு கடந்த ஆண்டோ இல்லை அதுக்கு முன்னாடியோ இருந்தோ நடந்ததில்லை. இது பல வருடங்களாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இங்க பயிலக்கூடிய பல மாணவர்கள் இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுவதா மாணவர்கள் தெரிவிக்கிறாங்க. அதே போல இந்த ஐசிசி என்று சொல்லுவாங்க, அந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி, இந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி கிட்டையும் இவங்க பல முறை இந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த இன்டர்னல் கமிட்டியில இங்க இருக்கக்கூடிய டைரக்டர் ரேவதி அவங்களும் இருக்காங்க. அவங்க இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் விசாரிச்சுட்டு அவங்க அந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் விசாரிச்சுட்டு இந்த மாதிரி எதுவுமே கிடையாது, இதெல்லாம் ஒரு பேஸ்லெஸ் அலிகேஷன் அப்படின்னு டர்ன் டவுன் பண்றப்பதான் தற்போது இந்த மாணவர்கள் முன் இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. இந்த நிர்வாகமானது அவர்களோட குற்றச்சாட்டு, இந்த பாலியல் துன்புறுத்தலான குற்றச்சாட்டை முற்றிலும் இதை மாதிரி நடக்கவே இல்லை, இது ஒரு பொய் புகார் என்று நிராகரித்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாணவர்களோட போராட்டத்தை தற்போது பொதுவெளிக்கு வந்ததையும் நம்ம பார்க்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னபடி இது பல ஆண்டுகளாக பல பேட்சஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது நடந்திருக்கு. நம்ம இன்னைக்கும் கூட பல முன்னாள் மாணவர்களுடன் பேசணும். அவர்களும் தாங்கள் இந்த மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட்டுக்கு உள்ளாக்கப்படுவதாக தான் தெரிவிச்சிருந்தாங்க. நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், டீச்சிங் ப்ரொஃபஷனல்ஸ் கூட அவங்க கூட ஒழுங்கா ட்ரீட் பண்ணப்படல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் மாணவர்கள், நாம் பல்வேறு மாணவர்களிடம் பேசணும். கடந்த ஒரு 2-3 மணி நேரத்தில் நான் பல்வேறு மாணவர்களிடம் பேசணும். அவங்க எல்லாருமே முன்வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, இது பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. பல முறை தகவல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டும் என்ன நடவடிக்கை எடுக்கல. தற்போது இது பொய் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டம் வரும்போது தான் தாங்கள் முன் போராடுவதாக நமதிடம் தெரிவிக்கிறாங்க. தாரணி, நன்றி முகிலன், விரிவான தகவல்களை பதிவு செய்ததற்கு. 2008ஆம் ஆண்டு முதலே கலாக்ஷேத்ராவில் பாலியல் தொல்லை இருந்ததாக மாணவிகள் தெரிவித்ததாக அவர்களிடம் 5 மணி நேரம் விசாரணை நடத்திய மாநில மகளிர் ஆணைய தலைவி குமாரி தெரிவித்துள்ளார். சென்னை திருவான்மியூரில் உள்ள கலாக்ஷேத்ரா அறக்கட்டளைக்கு உட்பட்ட கல்லூரியில் 4 பேராசிரியர்கள் மீது மாணவிகள் பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். 4 பேராசிரியர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாணவிகள் கல்லூரியில் நேற்று காலை முதல் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 2வது நாளாக மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் இந்த பிரச்சினையானது விஸ்வரூபம் எடுக்க தொடங்கியுள்ளது. இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவிகளை மாநில மகளிர் ஆணைய தலைவி குமாரி சந்தித்து பேசினார். சுமார் 5 மணி நேர விசாரணைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனது விசாரணை குறித்த அறிக்கையை திங்கட்கிழமை அரசிடம் அளிக்க உள்ளேன் என்றார். அதான் 5 மணி நேரம் நான் மாணவிகள் எல்லாம் போய் பார்த்தேன். அந்த அரங்கத்தில் உட்கார்ந்துருந்தாங்க மாணவிகள், அதில் ஒரு 10 மாணவர்களும் இருந்தாங்க. தனித்தனியாக அவங்களெல்லாம் விசாரிச்சிருக்கோம். அந்த அறிக்கையெல்லாம் நான் ரெடி பண்ணி அரசிடம் சமர்ப்பிக்க போகிறேன். மண்டேவே நான் அதை கொடுத்துருவேன். அதற்கு ஏற்ற மாதிரி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நாங்கள் செய்வோம். இதுவரைக்கும் எத்தனை மாணவிகள் விசாரணை பண்ணாங்க? நான் இது வரைக்கும் ஒரு ஜூமில் ஒரு 5 பேர் பண்ணேன், நேரில் ஒரு 12 பேர் பண்ணியிருக்கேன். நான் ஒவ்வொரு மாணவியும் ஒவ்வொரு விதமான புகார்களை சொல்லியிருக்காங்க. எழுத்துப்பூர்வமான புகார் எனக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. எழுத்துப்பூர்வமா எனக்கு இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு பஞ்ச் கொடுத்துருக்காங்க எழுத்துப்பூர்வமா. அது நான் கொண்டு போயிருக்கேன். நான் 4 பேர் மேலே சொல்லியிருக்காங்க. அது நம்ம எல்லாத்தையும் அறிக்கையில் தான் எழுத முடியும். நம்ம எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அது. அதனால நான் அறிக்கை கொடுத்த அப்புறம் நாங்கள் ப்ரெஸ் மீட் வைங்க, அப்போ நான் என்னென்ன கொடுத்துருக்கேன்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். நாங்கள் எனக்கு பஞ்சாக கொடுத்துருக்காங்க. நான் இன்னும் என்னல அவர் 100 இருக்கும். நான் நிர்வாகத்தில் வந்தப்போ யாருமே இல்லையே நிர்வாகத்தில். இல்ல நான் தெரியப்படுத்தல. ஆய்வுக்கு வர நான் தெரியப்படுத்தல. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நேற்று நைட்டு இங்க ப்ரொடெஸ்ட் பண்ணி யாரும் வர போக மாட்டேன்னு சொல்லும்போது அவங்ககிட்ட நான் பேசினேன். டிசி லைனில் போயிட்டு அவங்ககிட்ட பேசினேன். அப்போ நான் வரேன்னு சொன்னேன் தவிர நிர்வாகத்திட்டும் பேசலை. இங்கே நிர்வாகத்தில் பார்க்கலான்னு நினச்சேன். பட் ஆனால் அவங்க டைரக்டருக்கு உடல் சரியில்லைன்ட்டாங்க போல இருக்கு. டெப்டி டைரக்டர் இங்கே இல்லை, பிரின்சிபலை மட்டும் நான் பார்த்தேன். இப்போ போராட்டத்தை நான் கைவிட சொல்லியிருக்கேன். ஒத்துக்கிட்டாங்க. நான் சொன்னேன் எல்லாரும் ஹாஸ்டல் போய், ஏன்னா இங்கே 90% ஹாஸ்டல் இருக்காங்க. ஸோ ஹாஸ்டலுக்கு போக சொல்லியிருக்கேன். எக்ஸாம்லாம் நீங்கள் படிங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு உறுதியாக நிர்வாகத்திடம் நான் பேசுவேன். மாணவிகள் உங்ககிட்ட பயிர்ந்துட்டாங்க, அது சொல்லுவாங்கல்ல.
அது சொல்லுவாங்கல்ல டெஃபினட்டாக. இப்போ இவங்க சொல்கிறது 2008 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸும் 1-2 பேர் என்கிட்ட பேசினாங்க. அவங்க அதை கம்ப்ளைண்ட்டாகவும் கொடுக்க சொல்லியிருக்கேன், எனக்கு கம்ப்ளைண்ட்டாகவும் கொடுக்குறாங்க. முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய மாணவிகள் புகாருக்குள்ளான பேராசிரியர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட மாட்டார்கள் என கல்லூரி நிர்வாகம் தெரிவித்ததாக கூறினார். எங்களுக்கு 12ஆம் தேதி காலேஜ் முடியுது, ஆனால் இப்போவே காலேஜ் க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போ எங்களை எல்லாரும் வீட்டுக்கு போக சொல்லிட்டு அவங்க இதில் ஒர்க் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. நாங்கள் திரும்ப வரும்போது கேம்பஸ் நல்லா இருக்கும், இந்த மாதிரி ஹராஸ் பண்ணுற யாருமே கிளாஸஸ் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு போக நாங்கள் கேட்ட டிமாண்ட்ஸுக்கும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. ஆல் தி 3 அந்த ஹரிபத்மன் சார் அவங்களையும் ரஸ்டிஃபை பண்ணுவேன்னு ஷி டோல்ஸ். அண்ட் அதர் 3 பேர் சஞ்சித்லால், சாய் கிருஷ்ணன் அண்ட் ஸ்ரீநாத், அவங்க 3 பேரையும் கிளாஸ் எடுக்க விட மாட்டேன், ரஸ்டிகேட் பண்ணுவேன் அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வீல் வெயிட் அண்ட் சி. கலாக்ஷேத்ரா பாலியல் தொல்லை விவகாரத்தில் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உரிய சட்ட ரீதியிலான நடவடிக்கை கட்டாயம் எடுக்கப்படும் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அரசை பொறுத்தவரை இந்த விவகாரத்தில் உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு குற்றச்சாட்டு உறுதியானால் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உரிய சட்ட ரீதியான நடவடிக்கை கட்டாயம் எடுக்கப்படும். சட்டப்பேரவையில் நேரமில்லா நேரத்தில் கலாக்ஷேத்ராவில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட விவகாரம் குறித்து சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. தீர்மானத்தின் மீது உரையாற்றிய பல்வேறு கட்சியினர் கலாக்ஷேத்ரா பாலியல் தொல்லை விவகாரத்தில் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். அங்கே பாலியல் வன்கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது என்று மாணவ மாணவிகள் கடந்த 10 ஆண்டுகளாக புகார் அளித்து வருகிறார்கள். உதவி பேராசிரியர் அரி பத்மநாபன், அரி பெயரை தாங்கி இருக்கின்ற பத்மன், அடுத்தது நடன பயிற்சியாளர் சஞ்சித் லால், சாய் கிருஷ்ணன், ஸ்ரீநாத், இப்படி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்காங்க. கலாக்ஷேத்ரா பவுண்டேஷனில் இது போன்ற நிகழ்வுகள் நடப்பது புதிதல்ல. அந்த நிறுவனத்தில் மட்டுமல்ல, ஒன்றிய அரசின் நிறுவனங்களில் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கல்லூரி மாணவர்கள் அங்கிருக்கின்ற பேராசிரியர் ஒருவரால் பாலியல் வல்லுறவுக்கு தொடர்ச்சியாக வற்புறுத்தப்பட்டதாகவும் தொடர்ச்சியாக பெண்களை அவர் பாலியல் ரீதியாக துன்புறுத்துவதாகவும் அந்த மாணவிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடி வருகிறார்கள். இதற்காக நியமிக்கப்பட்ட கல்லூரி குழுவினுடைய விசாரணை குழுவையும் தற்போது அவர்கள் நிறுத்திக் கொண்டார்கள். காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரையும் அந்த நிறுவனம் திரும்ப பெற்றுக் கொண்டது. தொடர்ந்து பேராசிரியர்கள் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை தருவதாக நிர்வாகத்திடம் புகார் கொடுத்தும் எந்தவிதமான நடவடிக்கை எடுக்காத நிலையில் சமூக வலைதளங்களிலே இந்த பிரச்சனை வந்த பிறகு அதற்கான எந்த நடவடிக்கையும் நிர்வாகம் எடுக்கப்படவில்லை. ஆகவே சம்பந்தப்பட்ட பேராசிரியர் மீது தமிழக அரசு உடையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஒன்றிய அரசின் கலாச்சாரத்துறையின் கீழ் இயங்கும் கலாக்ஷேத்ரா பவுண்டேஷன் விவகாரம் குறித்து தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து டிஜிபிக்கு ட்விட்டர் மூலம் கடிதம் எழுதியதாக கூறினார். இது தொடர்பாக கலாக்ஷேத்ரா பவுண்டேஷன் இயக்குநர் டிஜிபியை சந்தித்து தங்கள் நிறுவனத்தில் பாலியல் புகார் எதுவும் இல்லை என்று தெரிவித்ததாகவும், பின்னர் தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவரே கலாக்ஷேத்ராவில் உள்ள 210 மாணவிகளிடம் விசாரித்ததாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விவரித்தார். இந்த விவகாரத்தில் காவல்துறைக்கு இதுவரை எழுத்துப்பூர்வமான புகார் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை. இந்த நிலையில் மாணவிகள் நடத்திய உள்ளிருப்பு போராட்டத்தின் விளைவாக கலாக்ஷேத்ரா பவுண்டேஷனில் உள்ள கல்லூரிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு விடுதிகளை விட்டு மாணவிகள் வெளியேற வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரம் தனது கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டவுடன் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டறிந்ததாக அவர் குறிப்பிட்டார். மீண்டும் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை உயர் அலுவலர்கள் அடங்கிய குழுவினர் அங்கு சென்று மாணவிகள் மற்றும் நிர்வாகத்தோடு பேசி வருகிறார்கள். மேலும் அங்குள்ள மாணவிகளின் பாதுகாப்பிற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு அங்கு ஒரு பெண் ஆய்வாளர் தலைமையில் காவலர்கள் பாதுகாப்பிற்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு குற்றச்சாட்டு உறுதியானால் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சட்ட ரீதியான நடவடிக்கை கட்டாயம் எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்தார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்தி தொகுப்பில் மீண்டும் இணைவோம்.
நரிக்குறவ சமூகத்தினருக்கு அனுமதி மறுத்த விவகாரத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு ரோஹிணி தியேட்டர் உரிமையாளருக்கு மாநில மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள ரோஹிணி திரையரங்கில் சிம்புவின் 10 தள திரைப்படம் பார்ப்பதற்காக சில நரிக்குறவர்கள் சென்றிருந்தனர். டிக்கெட் இருந்த போதிலும் சிறுவர்கள் உட்பட நரிக்குறவர் சமூகத்தைச் சேர்ந்த 10 பேருக்கும் திரையரங்க நிர்வாகிகள் அனுமதி தர மறுத்தனர். மேலும் அவர்களை தரக்குறைவாக நடத்தி வெளியேற்றினர். டிக்கெட் இருக்கா? உள்ளோட மாட்டேங்கிறாங்களா? அண்ணா டிக்கெட் வச்சிருக்காங்க, ஏன் உள்ளோட மாட்டேங்க? அண்ணா டிக்கெட் வச்சிருக்காங்களே. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி கடும் கண்டனத்துக்கு உள்ளான நிலையில் அடுத்த காட்சி திரையிடப்பட்ட போது நரிக்குறவர்கள் திரைப்படம் பார்க்க அனுமதிக்கப்பட்டனர். இதனிடையே கோயம்பேடு காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் ரோஹிணி திரையரங்க ஊழியர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் ரோஹிணி திரையரங்கிற்கு வட்டாட்சியர் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். நரிக்குறவர்களுக்கு அனுமதி மறுத்தது குறித்து உரிய விளக்கம் கேட்டு திரையரங்க நிர்வாகிகளுக்கு காவல்துறையினர் நோட்டீஸ் அனுப்பினர். அதில் மதுரவாயில் காவல் உதவி ஆணையர் ரமேஷ் பாபு முன்னிலையில் நிர்வாகிகள் நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. இந்த நிலையில் இந்த நவீன தீண்டாமை அவலத்துக்கு நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவருமான கமல்ஹாசனும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், டிக்கெட் இருந்தும் நாடோடி பழங்குடியினருக்கு திரையரங்கத்திற்குள் அனுமதி மறுக்கப்பட்டதும் எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து அனுமதிக்கப்பட்டதும் கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டார். 100 ஆண்டுகளுக்கு முன்பு தீண்டாமையை உடைத்தெறிந்தது திரையரங்கம் என்றும் தற்போது உழைக்கும் மக்களை உள்ளே அனுமதிக்காமல் தீண்டாமையை கடைபிடித்தது ஆபத்தான போக்கு என்றும் இயக்குனர் வெற்றிமாறன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் சூரி திரையரங்கில் அனைவருக்கும் சம உரிமை உள்ளது என குறிப்பிட்டார். கேள்விப்பட்டேன், எல்லாரும் சமம், எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாரும் சமம் அப்படின்ற உறுதிப்படுத்துற தேர்வு ஒன்று வந்தது. திரையரங்கம் வந்தது, எல்லாரும் ஒண்ணு சமம் அப்படின்றது திரையரங்கம் வந்தது. அது எல்லாத்துக்கும் ஒன்று தான் தேட்டருக்கு நீ தான் கிடையவே கிடையாது. அப்படி சொல்லியிருக்க கூடாது யாருந்தால் எந்த நான் வருத்தப்படுறேன். இந்நிலையில் நரிக்குறவர் மக்கள் திரையரங்கிற்குள் அனுமதிக்கப்படாத விவகாரத்தை மாநில மனித உரிமை ஆணையம் தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது. ரோஹிணி திரையரங்க ஊழியர் மீது வழக்கு பதிவு செய்துள்ள மனித உரிமை ஆணையம் இது தொடர்பாக விளக்கம் கேட்டு திரையரங்க உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ரோஹிணி திரையரங்கில் நரிக்குறவர்களை அனுமதிக்க மறுத்த ஊழியர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதியப்பட்டுள்ள நிலையில் எந்தெந்த காரணங்களுக்காக இந்த சட்டம் பாயும் என்றும் அதற்கான தண்டனைகள் என்னவென்றும் விரிவாக தற்போது பார்ப்போம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளைய பெருமாள் தலைமையிலான கமிட்டியின் பரிந்துரையின் பேரில் 1989 ஆண்டில் பட்டியலின மற்றும் பழங்குடியினர்களுக்கான வன்கொடுமை தடுப்புச் சட்டம் கொண்டுவரப்பட்டது. 1995 ஆண்டு இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது. பட்டியலின மற்றும் பழங்குடியின பிரிவினரின் தலையை மொட்டையடிப்பது, மீசையை மழிப்பது போன்ற இழிவுபடுத்தும் செயல்கள் சாதிய வன்கொடுமை குற்றமாக கருதப்படும். சம்பந்தப்பட்டவர்களுக்கு நீர்ப்பாசன வசதிகள், வன உரிமைகளை மறுத்தாலோ, மனிதர்கள் விலங்குகளின் சடலங்களை அகற்றவும் சவக்குழி தோண்டவும் கட்டாயப்படுத்தினாலோ இச்சட்டத்தின் கீழ் கடும் நடவடிக்கை எடுக்கலாம். குறிப்பிட்ட சாதி பெயரை சொல்லி திட்டுவது, கழிவுகளை அகற்றும் பணியில் ஈடுபடுத்துவது, வீடு அல்லது கிராமத்தை விட்டு வெளியேறுமாறு கூறுவது, சமூக மற்றும் பொருளாதார ரீதியில் ஒதுக்கி வைப்பது, பொது இடத்தில் இழிவான வார்த்தைகளால் அவமானப்படுத்துவது, அச்சுறுத்துவது, குறிப்பிட்ட வேட்பாளருக்கு வாக்களிக்குமாறு வற்புறுத்துவது, கொத்தடிமை முறைக்கு ஆட்படுத்துதல் போன்ற செயல்களை செய்தால் கடுமையான தண்டனைகளை அளிக்க முடியும் என சாதிய வன்கொடுமை தடுப்புச் சட்டம் கூறுகிறது. இதில் சமூக மற்றும் பொருளாதார ரீதியில் ஒதுக்கி வைப்பது, பொதுவெளியில் அவமதித்தது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் திரையரங்கில் நரிக்குறவர் சமூக மக்களை அனுமதிக்க மறுத்த ஊழியர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நீங்க எல்லாம் எங்க இருந்து வரீங்க? நீங்க எல்லாம் காசு கேட்கிற கூட்டம் சரிங்க, அப்படியே கேவலமா பேசி அனுப்பிச்சுட்டாங்க. அதான் உள்ள போன கலர்ச்சி பண்றாங்க, இப்படி சொல்லி வெளியே தேத்துட்டு எல்லாரும் கொடி மாவு போறதுக்குன்னு வெளியே உள்ள விடல. இதுபோன்ற சாதிய வன்கொடுமை வழக்குகளை விரைந்து விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கவும் சிறப்பு அரசு வழக்கறிஞர்களை நியமிக்கவும் இச்சட்டம் வகை செய்கிறது. சாதிய வன்கொடுமை தடுப்புச் சட்டம் 15 விதமாக வரையறுக்கப்பட்டு 6 மாதம் முதல் 5 வருடங்கள் வரை தண்டனை என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதை தவிர்த்து குடிமை உரிமை பாதுகாப்பு சட்டப்படியும் இந்திய தண்டனை சட்டப்படியும் மேலும் 7 வன்கொடுமைகள் சேர்க்கப்பட்டு அதற்கு 7 ஆண்டுகள் தண்டனை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சொத்துக்களை சேதப்படுத்தினால் ஆயுள் தண்டனை விதிக்கவும், பட்டியலினத்தவருக்கு எதிராக பொய் சாட்சியம் அளித்தால் அதிகபட்சமாக மரண தண்டனை விதிக்கவும் இந்த சட்டம் வழிவகை செய்கிறது.
மதுரையில் மாடு பிடிப்பதுதான் பிரசித்தி பெற்றது என்ற போதிலும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு புலிவாலை பிடித்ததாக சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்ததால் சிரிப்பலை ஏற்பட்டது. சட்டப்பேரவையில் வினாக்கள் விடைகள் நேரத்தில் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, மதுரையில் தொழில் வளர்ச்சி இல்லாத நிலையில் மெட்ரோ ரயில் சேவையை கொண்டு வந்து எந்த பயனும் இல்லை என்று கூறினார். மதுரைக்கு எந்த ஒரு தொழிலும் இல்லை அமைச்சர். பேரவைத் தலைவரே, அதாவது மெட்ரோ ரயில் வேற வருவன்னு சொல்றாங்க, அதுக்கான பூர்வங்க பணி வேற எடுக்கிறாங்க. ஆனா எந்த தொழில் இல்லாம மெட்ரோ ரயில் வந்து என்ன செய்ய? ஒரு தொழிற்சாலை கூட குறிப்பிட அளவுக்கு இல்லை. இப்ப கூட 600 கோடியில மாண்பு அமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதை விரைவில் மதுரைக்கு ஏதாவது ஒரு தொழில் எல்லாரும் எல்லாரும் பாராட்டுற அளவுக்கு நம்ம அமைச்சர் மாண்பு தொழில்துறை அமைச்சர் கொண்டு வரணும். மதுரை மக்கள்லாம் ஆஹா ஓஹோ என்று நம்ம தென்னரசு அவர்களை பாராட்டணும் கேட்டு மாண்பு பேரவைத் கேட்டு அமைகிறேன். அப்போது குறுக்கிட்டு பேசிய சபாநாயகர், 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் செய்யாததை தற்போது செய்வீர்களா என்று முன்னாள் அமைச்சர் கேள்வி எழுப்புவதாக கூறினார். இது அவை உறுப்பினர்கள் மத்தியில் சிரிப்பலையை ஏற்படுத்தியது. 10 வருஷம் அமைச்சரா இருந்திருக்கே, ஒன்னும் இல்லைன்னு வருத்தப்படுத்திய இந்த அமைச்சராவது தருவாங்களான்னு பார்ப்போம். பின்னர் செல்லூர் ராஜுவின் கருத்துக்கு பதிலளித்த தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, மதுரை மக்கள் மட்டுமல்லாது தமிழ்நாட்டு மக்களே செல்லூர் ராஜுவை பார்த்து ஆஹா ஓஹோ என்று கூறியதாக தெரிவித்தார். மதுரை மக்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களே அண்ணனை பார்த்து ஆஹா ஓஹோன்னு சொல்லியிருக்கேன். நானே அசந்து போனேன். கொஞ்ச நாளைக்கு முன்னால பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு படம் வந்தது. இவன் அண்ணன் என்ன பண்ணா, நம்மெல்லாம் புளியை பார்த்தா தூர ஓடி போவோம். மதுரை மண்ணில் இருந்த அந்த வீரம், மதுரையில எல்லாரும் மாடு தான் பிடிப்பாங்க, நீங்க பார்த்துருக்கீங்க. அண்ணன் செல்லூர் ராஜன் புளியை போய் புலி வாழையே பிடிச்சிட்டு வந்து நின்னார். படத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு, ஆமா அவர் போய் புலி வாழை பிடிச்சு. ஆனா ஒண்ணு, மதுரைக்காரங்க ரொம்ப விவரமா இருக்கும். புலி வாய் இருக்கிற பக்கமா நிக்காம புலி வால் இருக்கிற பக்கமா பார்த்து அண்ணன் பிடிச்சிட்டு, அவ்வளவு திறமையாக இருக்கக்கூடிய அண்ணன் அவர்கள் நம்மளுடைய மதுரைக்கு இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு கேட்டிருக்கிறார். மேலும் தென் மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறினார். மதுரைக்கு டைடல் பார்க் ஏறத்தாழ 600 கோடி ரூபாய்க்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். மிகப்பெரிய அளவில் அது உருவாக வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்பு. அதே போல அந்த பக்கம் மதுரையில் இன்னொரு சிப்காட் தொழிற்சாலை வருவதற்கும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த தொழில் முதலீடுகளாம் குறிப்பாக மதுரை தூத்துக்குடி இருக்கக்கூடிய இந்த தொழில் வழித்தடம் இண்டஸ்ட்ரியல் காரிடாரை செம்மைப்படுத்தி வரிசையாக நம்முடைய தென் மாவட்டங்களில் இந்த தொழில்கள் வர வேண்டும். இது சென்னை போன்ற நகரங்களில் இப்பெல்லாம் ரொம்ப கன்ஜெஷன் வந்திருக்கு. எனவே மற்ற இடங்களிலும் ஒரு சமச்சீரான தொழில் வளர்ச்சி எல்லா மாவட்டங்களிலும் வர வேண்டும் என்பதற்காக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அதிகமான முதலீடுகள் தென் மாவட்டங்களை நோக்கி வரத் தொடங்கி உள்ளதால் மதுரையில் நிச்சயமாக புதிய தொழில்பேட்டைகள் தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் அளித்தார். இணையதளத்தில் வெளியாகும் செய்திகளின் உண்மைத்தன்மையை மாணவர்கள் கண்டறியும் வகையில் விழிப்புணர்வு வாரம் கடைபிடிக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். தேசிய சர்வதேச போட்டிகளில் மாணவர்கள் சாதிக்கும் வகையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 விளையாட்டு சிறப்பு பள்ளிகள் உருவாக்கப்படும் என்று பள்ளிக் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பள்ளிக் கல்வித்துறையின் சார்பில் 26 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், 2996 அரசு நடுநிலைப் பள்ளிகள் மற்றும் 540 அரசு உயர்நிலைப் பள்ளிகளில் 175 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வகங்கள் அமைக்கப்படும் என்றும், வரும் கல்வியாண்டில் 2வது கட்டமாக 150 கோடி ரூபாய் மதிப்பில் 7500 அரசு தொடக்கப் பள்ளிகளில் திறன் வகுப்பறைகள் உருவாக்கப்படும் எனவும் தெரிவித்தார். மாபெரும் வாசிப்பு இயக்கம், விளையாட்டு சிறப்பு பள்ளிகள், தமிழ்மொழி கற்போம், அரசு பள்ளிகளில் ஆண்டு விழா, நிர்வாக திறன் மேம்பாட்டு பயிற்சி, அனைத்து பாடங்களுக்கும் பட்டதாரி ஆசிரியர்கள். ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் பணி நியமனம் செய்யப்படும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் பணியில் சேர்வதற்கு முன்பு 15 நாட்கள் கற்றல் கற்பித்தல் மற்றும் அடிப்படை நிர்வாக பயிற்சிகள் வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். இணையதளத்தில் வெளியாகும் செய்திகளின் உண்மைத்தன்மையை மாணவர்கள் கண்டறியும் வகையில் விழிப்புணர்வு வாரம் கடைபிடிக்கப்படும் எனவும் அறிவித்தார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்தி தொகுப்பில் மீண்டும் இணைவோம். அதிமுக பொதுக்குழு கூட்ட தீர்மானங்கள் மற்றும் பொதுச் செயலாளர் தேர்தலை எதிர்த்து OPS தரப்பு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீது இடைக்கால உத்தரவு பிறப்பிப்பது குறித்து வரும் 3ஆம் தேதி முடிவு செய்யப்படும் என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.
அதிமுக பொதுக்குழு கூட்ட தீர்மானங்களை எதிர்த்தும் பொதுச் செயலாளர் தேர்தல் அறிவிப்பை எதிர்த்தும் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் தாக்கல் செய்த இடைக்கால மனுக்களை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி குமரேஷ் பாபு தள்ளுபடி செய்தார். இந்த உத்தரவை எதிர்த்து ஓபிஎஸ் தரப்பில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் நீதிபதி ஆர் மகாதேவன், முகமது ஷபீக் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஓபிஎஸ் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ராமன், பொது செயலாளர் தேர்தலை நடத்த மாட்டோம் என்று உச்சநீதிமன்றத்தில் இபிஎஸ் தரப்பில் ஏற்கனவே உத்தரவாதம் அளித்திருந்ததாகவும் அதை மீறி தற்போது தேர்தல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் முறையிடப்பட்டது. கட்சியிலிருந்து நீக்கியது தவறு என்று தெரிவித்த தனி நீதிபதி அந்த தீர்மானத்தை ரத்து செய்யவில்லை என்றும் வாதிடப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் நிலுவையில் உள்ள பிரதான வழக்கை ஏன் விசாரித்து முடிக்க கூடாது என்று வினவினர். அப்போது ஓபிஎஸ் தரப்பில் பிரதான வழக்கை விசாரித்து முடிக்க 6 மாத காலம் ஆகும் என்றும் அதுவரை இடைக்கால நிவாரணம் அளிக்க வேண்டும் என்றும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இதேபோன்று இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வைத்திலிங்கம், ஜேசிடி பிரபாகர் தரப்பிலும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அப்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஏற்கனவே உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் பொதுக்குழு கூட்டம் செல்லும் என்று தெரிவித்துவிட்டதாகவும் இதனால் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் இல்லை என்பது உறுதியாவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. பொது செயலாளர் தேர்தல் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு தேர்தல் நடத்தப்பட்டதாகவும் பதிலளிக்கப்பட்டது. நோட்டீஸ் கொடுக்காமலேயே நிர்வாகிகளை நீக்க அதிகாரம் உள்ளதாகவும் குறிப்பிட்ட நாளை ஒதுக்கி அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்க வேண்டும் என்றும் இபிஎஸ் தரப்பில் முறையிடப்பட்டது. இதனை ஏற்ற நீதிபதிகள் வழக்கு விசாரணையை வரக்கூடிய திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்தனர். பிரதான சிவில் வழக்கில் தாக்கல் செய்த அனைத்து ஆவணங்களையும் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் அன்றைய தினம் இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டுமா அல்லது இறுதி விசாரணையா என்று முடிவெடுக்கப்படும் என்று கூறி விசாரணையை ஒத்திவைத்தனர். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டது குறித்து இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளராக இருந்த எடப்பாடி பழனிசாமி கடந்த செவ்வாய்க்கிழமை பொதுச் செயலாளராக நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த நிலையில் பொதுச் செயலாளர் தேர்தல் குறித்தும் அதன் பின்னர் எடுக்கப்பட்ட நடைமுறைகள் குறித்தும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு மின்னஞ்சல் மற்றும் தபாலின் மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் நிர்வாகிகள் நியமனம் மற்றும் கட்சி தேர்தல் ஆகியவை குறித்து தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதிமுக சார்பில் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல அதிமுக பொதுச் செயலாளர் தேர்வு குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவிற்கும் அஞ்சல் மற்றும் தபாலின் மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 29 சுங்கச்சாவடிகள் உட்பட நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் 5 முதல் 55 ரூபாய் வரை கட்டணம் உயர்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகனங்களுக்கு சுங்கச்சாவடிகள் மூலம் வசூலிக்கப்படும் கட்டணம் ஆண்டுக்கு ஒருமுறை மாற்றி அமைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நடப்பு நிதியாண்டில் நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளின் கட்டணத்தை 5 முதல் 10% உயர்த்த தேசிய நெடுஞ்சாலைகள் திட்ட ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. ஏப்ரல் 1 முதல் இந்த சுங்க கட்டண உயர்வு அமலுக்கு வர உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 55 சுங்கச்சாவடிகளில் உள்ள 29 சுங்கச்சாவடிகளில் இந்த கட்டண உயர்வு அமலுக்கு வர உள்ளது. அதன்படி ரூபாய் 5 முதல் 55 ரூபாய் வரை கட்டணம் உயரும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. காருக்கு 5 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை கட்டணம் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. அந்த வகையில் சூரப்பட்டு, வானகரம், விழுப்புரம், பரனூர், சேலம், ஆத்தூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்கிறது. திருத்தணி, பட்டறை பெரும்புதூர், ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளிலும் கட்டணம் உயரும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. வேலூர், பள்ளிகொண்டா, வாணியம்பாடி உள்ளிட்ட வழித்தடங்களிலும், திருச்சி, சிட்டம்பட்டி, மதுரை, பூதக்குடி உள்ளிட்ட வழித்தடங்களிலும் உள்ள சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்கிறது. இதன் மூலம் சென்னையிலிருந்து ஆந்திரா, கர்நாடகா, மதுரை, கோவை போன்ற இடங்களுக்கு கார் போன்ற வாகனங்களில் பயணம் மேற்கொள்ளும் போது கூடுதல் செலவு ஏற்படும் என வாகன ஓட்டிகள் கவலை தெரிவித்துள்ளனர். தனியார் பேருந்துகளின் கட்டணமும் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரும் நிலை உருவாகியுள்ளது. சுங்க கட்டண உயர்வை கண்டித்து போரூர் சுங்கச்சாவடி அருகே சிஐடியு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மணலி மாத்தூர் சுங்கச்சாவடியிலும் கையில் கொடிகளுடன் 50க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஓட்ட சாலைக்கு எங்களிடமே வசூலித்துக் கொள்வீர்கள் என்றால் இதில் ஆட்சியின் பங்கு எங்க இருக்கிறது? ஆட்சியின் சாதனை எங்கே இருக்கிறது?
சுங்க கட்டண உயர்வை கண்டித்து விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் எட்டூர் வட்டம் சுங்கச்சாவடியில் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய மாநில அரசுகளே என்னாச்சு என்னாச்சு? இதனிடையே சுங்கச்சாவடிகளில் 40% கட்டணம் குறைக்கப்படும் என்றும் 60 கிலோமீட்டர் தூர இடைவெளியில் உள்ள சுங்கச்சாவடிகள் நகர்ப்பகுதியில் இருக்கும் சுங்கச்சாவடிகள் அகற்றப்படும் என்றும் மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி அறிவித்தார். அந்த வகையில் தமிழ்நாட்டில் காலாவதியான 32 சுங்கச்சாவடிகளை மூட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பிய நிலையில் எந்த நடவடிக்கையும் இல்லை என்பது அரசு தரப்பு புகாராக உள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்தி தொகுப்பில் மீண்டும் இணைவோம். ஏப்ரல் 1 தேதி முதல் நகை கடைகளில் ஹால்மார்க் முத்திரையுடன் 6 இலக்க தனித்த அடையாள எண் இல்லாத தங்க நகைகளை விற்றால் அதன் மதிப்பை விட 5 மடங்கு அபராதம் விதிக்கப்பட உள்ளது. இதேபோன்று அமலுக்கு வரவுள்ள பல்வேறு முக்கிய நடைமுறைகளை இந்த செய்தி தொகுப்பில் தற்போது பார்ப்போம். ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்க உள்ள புதிய நிதியாண்டிலிருந்து பல்வேறு வகையான மாற்றங்கள் மற்றும் புதிய விதிகள் நடைமுறைக்கு வருகின்றன. குறிப்பாக வருமான வரி சார்ந்த பல்வேறு மாற்றங்கள் அமலுக்கு வருகின்றன. ஆண்டு வருமானம் 5 கோடி ரூபாய்க்கு மேல் உள்ள தனிநபர்களுக்கு புதிய வரி விதிப்பின் கீழ் கூடுதல் வரி அளவு 37% இருந்து 25% குறைக்கப்பட உள்ளது. ஆயுள் காப்பீட்டை பொறுத்தவரை ஏப்ரல் 1ற்கு பிறகு எடுக்கப்பட்ட பாலிசிகளுக்கு ஆண்டு பிரீமியம் 5 லட்சம் ரூபாயை தாண்டினால் அந்த காப்பீட்டு திட்டங்களில் கிடைக்கும் முதிர்வு தொகைக்கு வரி விலக்கு கிடையாது. பிரீமியம் தொகை 5 லட்சத்திற்கும் குறைவான காப்பீட்டு பாலிசிகளுக்கு மட்டுமே வரி விலக்கு கிடைக்கும். ஹால்மார்க் முத்திரையுடன் 6 இலக்க தனித்த அடையாள எண்கள் உள்ள தங்க நகைகளை மட்டுமே ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் விற்பனை செய்ய நகைக்கடைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஹால்மார்க் முத்திரை இல்லாத தங்க நகைகளை விற்றால் அதன் மதிப்பை விட 5 மடங்கு அபராதம் அல்லது ஓராண்டு வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. அனைத்து தங்க நகைகளிலும் 6 இலக்க அடையாள எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் 4 இலக்க ஹால்மார்க் நகைகளை விற்பனை செய்ய முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. சனிக்கிழமை முதல் வருமான வரி செலுத்துவதிலும் மாற்றங்கள் வரவுள்ளன. என்ன மாற்றங்கள் என்பதை இன்றைய நாணய பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ். ஏப்ரல் தேதியிலிருந்து மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட அந்த வருமான வரி சலுகை அப்படிங்கிறது அமலுக்கு வருகிறது. இதுல நியூ டாக்ஸ் ரெஜிம்ல 7 லட்சம் ரூபாய் வரை நீங்க சம்பளம் வாங்குனீங்க அப்படின்னா அதற்கு எந்த வரியும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே உங்களுடைய சம்பளம் 7,100,000 ரூபாய் அப்படின்னா கூட இந்த நியூ டாக்ஸ் ரெஜிம்ல 25,000 ரூபாய் நீங்க வருமான வரி செலுத்த வேண்டும். அதாவது ஒரு ஆண்டுக்கு 7 லட்சம் ரூபாய்க்கு மேல 100 ரூபாய் அதிகரிச்சாலும் 25,000 ரூபாய் நீங்க வரி செலுத்தணும். இப்படி இருந்தா இந்த நியூ டாக்ஸ் ரெஜிம்க்கு யாருமே வரமாட்டாங்க அப்படின்றதுனால மத்திய அரசு அதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 7 லட்சம் ரூபாய்க்கு மேல ஒருவர் எவ்வளவு சம்பளம் வாங்குறாரோ அந்த தொகையை விட அவர் செலுத்தக்கூடிய இன்கம் டாக்ஸ் தொகை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணமா 7,100,000 ரூபாய் ஒருத்தர் சம்பளம் வாங்குறார். இப்போ அவர் செலுத்தக்கூடிய வருமான வரி அப்படிங்கிறது 100 ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்ஜெட்ல வந்த அறிவிப்புப்படி அவர் 7,100,000 ரூபாய் சம்பளத்துக்கு 25,000 ரூபாய் வரைக்கும் வரி செலுத்த வேண்டியிருக்கும். ஆனா இப்ப வந்திருக்கக்கூடிய அறிவிப்படி அவர் 100 ரூபாய் மட்டும் இன்கம் டாக்ஸ் பே பண்ணா போதும். இப்படி 25,000 ரூபாய் வரைக்கும் அந்த விலக்கு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. அதாவது 7,25,000 ரூபாய் உங்களுடைய ஆண்டு சம்பளம் அப்படின்னா நீங்க பட்ஜெட் அறிவிப்பு படி பார்த்தோம் அப்படின்னா 27,500 ரூபாய் இன்கம் டாக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும் நியூ டாக்ஸ் ரெஜிம்ல. ஆனா இப்ப அண்மையில வந்திருக்கக்கூடிய இந்த மாற்றத்துல இந்த அறிவிப்புல 25,000 ரூபாய் வரைக்கும் சலுகை இருக்கிறதால நீங்க 7,25,000 ரூபாய் வரை சம்பளம் வாங்கினால் கூட 25,000 ரூபாய் மட்டுமே வரி செலுத்தினால் போதும். பாடகர் விஜய் யேசுதாஸ் வீட்டில் 60 சவரன் தங்க வைர நகைகள் காணாமல் போயுள்ளதாக அவரது மனைவி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். சென்னை அபிராமபுரத்தில் பிரபல பின்னணி பாடகர் யேசுதாசின் மகன் விஜய் யேசுதாசின் வீடு உள்ளது. இந்நிலையில் அங்கு லாக்கரில் வைக்கப்பட்டிருந்த 60 சவரன் நகைகள் காணவில்லை என காவல் நிலையத்தில் விஜய் யேசுதாசின் மனைவி தர்ஷனா புகார் அளித்துள்ளார்.
டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி வீட்டின் லாக்கரில் வைத்திருந்த சுமார் 60 சவரன் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகள் இருந்ததாகவும் கடந்த மாதம் 18ஆம் தேதி நகைகளை எடுக்க சென்றபோது லாக்கரில் வைத்திருந்த நகைகள் காணாமல் போனதாக புகாரில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வீட்டில் வேலை செய்யும் பணியாளர்கள் மீது சந்தேகம் இருப்பதாக மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள அபிராமபுரம் போலீசார் 2 தனிப்படைகளை அமைத்து விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். ஏற்கனவே நடிகர் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யா வீட்டில் 200 சவரன் நகைகளை வீட்டு பணிப்பெண் திருடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது சொல்லதிகாரம். இணைந்திருங்களது நியூஸ் 18 தமிழ்நாடு.